இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றதை அடுத்து மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றி கொண்டாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி செங்கல்பட்டு மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்கள் தலைமையில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக வெற்றி கொண்டாட்டம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. மேலும் நமது பாரத பிரதமர் நல்லாட்சி நாயகர் 3வது முறையாக பதவியேற்றதை அடுத்து நமது மாவட்ட தலைவர் பிஜி மோகனராஜா அவர்களின் ஆணைக்கிணங்கவும் இந்நிகழ்வை நமது மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய சார்பாக படாளம் கூட்டு சாலையில் வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுச் செயலாளர் செங்கை கே தினகரன், மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார், வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி என்கிற ராஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். இதில் இளைஞரணி மோகன் வெங்கடேசன், அத்திமணம் சீனிவாசன் மலை, வையாவூர் மகேந்திரன், நெல்வாய் திருமலை, கொளம்பாக்கம் மகளிரணி முத்துலட்சுமி, பிரகாஷ், அகிலாண்டம், இந்திராநகர் சிவக்குமார், குமாரவாடி குமரேசன், கருணாகரச்சேரி வரதராஜுலு, தனியாசலம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்விற்கு மாவட்ட ஒன்றிய கிளை, மகளிரணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து அணி பிரிவுகள், சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் அவர்கள் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சுட சுட சூடான செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.